வணக்கம். இது கனடாவில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை. நம்ம தஞ்சாவூர்ல பிறந்த பையன் தமிழ் செல்வன். பிஇ படிச்சு ஒரு 4-5 வருஷமா வேலை தேடி தேடி கிடைக்கல. கடைசியா சென்னையில் ஒரு கம்பெனியில் கிடைக்குது. அந்த கம்பெனியில் எடுத்த உடனே ஒரு 14 மாதங்கள் கனடாவில் போஸ்டிங் போடுறாங்க. இந்த பையனும் டொராண்டோவுக்கு போயிடுறான். அங்கே போய் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுறான். 6 மாதம் ஒர்க் பண்ண மேலே அவனுக்கு ஆசை பிறக்குது. இந்த 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடத்தையெல்லாம் சுற்றிக்கணும். மேலும் கனடா வரக்கு சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு போகிறான். உலகத்திலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. அங்கே இருக்கிற ஏரியாவிலாம் சுற்றி பார்த்துட்டு நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு போய் அதையும் சுற்றி பார்த்துறான். பாதி பார்த்துருவான். கிட்டத்தட்ட ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணி இருக்குது. அப்போ பர்ஸை தேடுறான், பர்ஸை காணோம். திடுக்கிட்டு அவனுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான். மச்சான், என்னுடைய பர்ஸு தொலைஞ்சிருச்சு, கையில் 5 பைசா இல்லை, அதாவது $1 கூட இல்லை, சாப்பாட்டுக்கும் காசு இல்லை, பிரயாணத்துக்கும் காசு இல்லை, இப்போ என்ன செய்யுதுங்கிறான். நம்ம ஊராக இருந்தால் பரவாயில்ல, பஸ் ஸ்டாண்ட்லேயும் தங்கிக்கலாம், ஒரு நைட்டு அப்படி இப்படின்னு எப்படியோ தங்கிக்கலாம், ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ தங்கிக்கலாம். நம்ம கிளைமேட்டு நம்ம உடம்புக்கு ஏற்றதாக இருக்குது. நம்ம கிளைமேட்டுங்கிறது உலகத்தில் எந்த மனுஷன் வேணால் இங்கே வந்து தங்கலாம். குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவனும் தங்கலாம், ரொம்ப வறட்சியான பிளேஸில் இருக்கிறவனும் இங்கே வந்து தங்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க போய் குளிர் பிரதேசத்தில் தங்க முடியாது. அதோட சுயதோஷண நிலையை தாங்கவும் முடியாது. இந்த ஃபோன் பேசுகிறத கேட்டு ஒரு பொண்ணு அமைதியாக அவன் பக்கத்தில் வந்து தமிழான்னு கேட்குது. இவன், ஆமாம், நான் என் பேர் தமிழ் செல்வன், தஞ்சாவூர் ஸோ கம்பெனியில் வேலை செய்கிறேன், நாங்கள் சுற்றி பார்க்க வந்தேன், தவறுதலாக என்னுடைய பர்ஸை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், இப்போ என் கையில் சுத்தமாக காசு இல்லை, அதான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், அதான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான். நாங்கள் ஹெல்ப் பண்ணோன்னா இது ஒரு நீர்வீழ்ச்சி உள்ள இடம், சுற்றுலாத்தலம், இங்கே ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் இருக்கிறதுக்கு சான்சஸும் இல்லை, அதான் யோசனை பண்ணிகிட்ருக்கான், என்ன பண்ணுறது அவனுக்கே புரியாமல் இருக்குது. இப்போ இந்த பொண்ணு, கவலைப்பட வேண்டாம், நான் கொஞ்சம் பணம் தர்றேன், அதை வச்சுட்டு இப்போ சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு இந்த ட்ராவலிங்க்கு உண்டான பணமும் சாப்பாட்டுக்கு உண்டான பணமும் கொடுக்குது. அப்புறம் அந்த பொண்ணோட டீட்டெயில் கேட்குறான். பேர் அது என் பேர் மலர்விழி, நானும் டொரண்டோவில் தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுவும் ஒரு இடத்துல வேலைக்கு போகுது. சரி, ஒரு 6 மணி இருக்குது. அப்போ இவன் கிளம்பி வர்றான் டொரண்டோவுக்கு. கிளம்பி வந்துடுவான். அதுக்கப்புறம் 2 பேருக்கு எந்த ஒரு கான்டாக்ட்ஸும் இல்லை. 2 பேர்த்துக்கிட்டையும் 2 பேருக்கு உண்டான தகவல் பரிமாற்றத்துக்கு தேவையான சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு, அப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இருக்குது, அட்ரஸ் இருக்குது. அந்த பொண்ணும் சொல்லியிருக்கு, உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு எல்லாம் கொடுத்துருது. எதுக்கு கொடுத்ததுன்னா ஒரு உணர்வு. அந்த பெண் இலங்கை தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர், நம்ம பையன் தமிழ் இனத்தைச் சேர்ந்தவன். 2 பேருமே ஒரே இனம்தான். அதனால தான் அந்த பொண்ணு தைரியமாக சொல்லுது, எந்த வித தயக்கமும் இல்லாமல் சொல்லுது. நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சிருது. அதாவது 12 மாதங்கள் முடிந்து விட்டது. இருக்கிற கடைசி 2 மாதங்கள் தான் பாக்கி இருக்குது. அப்போது தஞ்சாவூரில் அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த கல்யாண புரோக்கருங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, டொராண்டோவில், அதாவது கனடாவில் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணுங்க, ஃபாரினில் இருக்கிற மாப்பிள்ளைன்னா எல்லாம் ஓடோடி வந்து பெண் கொடுப்பாங்க, இதுதான் சந்தர்ப்பம், முடிஞ்ச அளவுக்கு கல்யாணம் இப்போவே பண்ண பாருங்க அப்படின்னு கல்யாணத்துக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்காங்க. பார்க்கும்போது ஜாதகம் ஒன்றும் செட் ஆகுது, ஆனால் பேக்ரவுண்டு சரியில்லாமல் இருக்குது. சில பேருக்கு ஃபாரின் மாப்பிள்ளைன்னா வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிலது ஜாதகம் செட்டாமல் போகுது. இப்படியே போகுது. 13 மாதங்கள் கழிந்து விடுகின்றன. அப்படியே கடைசியாக 1 மாதம் இருக்குது. அப்போது அந்த
அந்த பையனுக்கு யோசனை பிறக்குது. நமக்கு உதவி செஞ்ச இந்த பொண்ணுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு செய்யாம நம்ம நாடு திரும்பினா மனசாட்சி வந்து உறுத்தும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறான். நான் இந்த மாதத்தில் நான் கிளம்பிடுவேங்க, உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்குறான். அந்த பொண்ணு எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்குது. நான் சும்மா தான் மீட் பண்ணோன்னு, நீங்கள் அன்றைக்கி எனக்கு கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கணுன்ட்ருக்கேன். இல்லை அதெல்லாம் எதுக்குங்க, ஜஸ்ட் $100 தானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது. இல்லைங்க, நீங்கள் எனக்கு செஞ்சது உதவி. உதவி செஞ்சவங்க என்றைக்குமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து அதை கடனாக ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் செய்த உதவி, ஆனால் அதுக்கு எனக்கு கடனாக இருக்குது. நான் ஊருக்கு போனாலும் எனக்கு மன உறுத்தல் இருக்குமில்ல, அதனால் நீங்கள் அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி. சரி, கடைசியாக 2 பேரும் பேச பேச சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவனும் அந்த வீட்டுக்கு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தோணுது, பணமாக கொடுத்தா அவங்களுக்கு வந்து மனசு பாதிக்கப்படுமோ என்னமோ தெரியல, அதுக்காக கிஃப்டாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறான். அன்னைக்கு பார்க்கும்போது அந்த பொண்ணோட பர்த்டே வருது. ஸ்டேட்டஸில் பர்த்டேன்ட்டு இருக்குது. சரி, பர்த்டே கிஃப்டாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தாஜ்மஹால் வாங்குறான். தாஜ்மஹால் வாங்கினா காதலன் காதலி கொடுக்குற மாதிரி தோணும். இது வந்து ஒரு மாதிரி அசூயையாக இருக்குது, தப்பாக நினைப்பாங்க, அது வேண்டாம். அதனால் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம். ரோஸு நிறைய இருக்குது, எதுவுமே அவன் மனத்துக்கு சமாதானம் கொடுக்கல. இப்போ கடைசியாக ஒரு குக்கர் வாங்குகிறான். இந்த குக்கர் எதுக்கு வாங்குறேன்னா, அந்த பொண் கொடுத்த பணமும் இந்த குக்கரின் விலையும் எதாச்சியாக ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படியோ முழு மனசோட அந்த குக்கரை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபோன் பண்ணி சொல்லிடுது, மத்தியான சாப்பாடு எங்கள் வீட்டிலேயே நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. சரி, இவனு ஒத்துக்கிறான். காலையில் 11 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவான். அவங்களும் காலை சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. இல்லை, சாப்பிட்டு வந்துட்டேன், மத்தியான சாப்பாடு மட்டும் கொடுங்கன்றான். அவங்களும் நல்லா தான் கவனிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே இந்த கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். அவங்க அப்பா கேட்குறான், எதுக்குப்பா இதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி என்னுடைய பணம் வந்து மிஸ் ஆயிடுச்சு, என்னுடைய பர்ஸ் மிஸ் ஆனதுனால நான் ரொம்ப சிரமத்துக்கு ஆளானேன். அந்த டைமில் உங்கள் பொண்ணு வந்து ஓடோடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. உங்கள் பொண்ணு செஞ்ச அந்த உதவிக்கு என்னால் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா அவங்க பொண்ணு வாங்காதுன்னு தெரியும். அதனால் இந்த கிஃப்டாக வாங்கிட்டு வந்துட்டேன், இதை அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இந்த பையன் சொல்கிறான், நீங்கள் கடல் கடந்து இங்கே வந்தாலும் நீங்கள் நம்ம தமிழ் பண்பாடு, பிறருக்கு உதவும் குணம், இதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் கிரேட் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் இதில் என்னப்பா இருக்குது, இதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன், அதாவது இந்த கருத்துரையாடல் போயிட்டுருக்குது. இப்போ டைம் வந்து ஒரு 4 மணி ஆகுது. 4 மணி ஆகிறப்போ வீட்டுக்கு போகணுமில்ல, சரி நான் கிளம்புறேங்க சொல்லி தயாராகிறான். அப்போ கேட்குறாங்க, எப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, பொண்ணு ஊரில் பார்த்துட்ருக்காங்க, முடிஞ்ச அளவு அடுத்த வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ ஜாதகம் எதுவும் செட் ஆகாமல் இருந்திருக்கு, அடுத்த வருஷத்துக்குள்ளே பண்ணிடுவாங்க அப்படிங்கிறான். சரி, எதுக்கு ஊருக்கு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என்னுடைய பீரியட் வந்து 14 மாதம்தான், கிட்டத்தட்ட 13 மாதம் முடிஞ்சிருச்சு, இந்த மாதத்தில் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு பேசி முடிச்சுட்டு பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்த மேலே ஒரு நாள் அந்த பொண்ணோட ஃபாதர் இவனை மீட் பண்ண வர்றாங்க, இவன் இருக்கிற இடத்துக்கு. எப்போ இங்கேயே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், என்னுடைய வேலை வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான், 14 மாதம், இது முடிஞ்சோடனே நான் தாய்நாட்டுக்கு போய் தான் ஆகணும். அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாங்களுக்கு வயசாயிருச்சு, அவங்க நம்மளை விட்டு இருக்கவும் மாட்டாங்க. இந்த
இந்த வேலைக்காக தான் நான் இங்கே வந்தேன். இது முடிஞ்சிருச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். அவரும் பெருமிதத்தோட சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஃபாரின் போருக்கு பயப்படக்கூடாது. ஏன்னா அங்கேயும் நம் இனத்தின் அன்பு செல்வங்கள் நமக்கு உதவுவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக எந்த கண்ட்ரி ஆனாலும் போங்க. பயப்பட வேண்டாம். இந்த நம் இனம் என்பது இயற்கை நமக்கு கொடுத்த பரிசு. வணக்கம்.